ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜிக்ஞாசா. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே காலக்ஷேப விஷயங்களை, ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அருளி செய்த விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை, ஆர்வம், துடிப்பு, கியூரியாசிட்டி, இதுதான் ஜிக்ஞாசா என்பதாக பெயர். நம் ஸ்ரீ வைஷ்ணவ கிரகங்களிலே இருக்கக்கூடிய வித்தியார்த்திகளுக்கு, மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு சம்பிரதாய விஷயங்களை எப்படியாவது சொல்லித்தர வேணும் என்கிற ஆசை பெரியோர்களுக்கெல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த காலகட்டத்திலே அவரவர்கள் வேறு வேறு இடங்களிலே சிதறி இருக்கிறார்கள். ஆச்சாரியர்கள் ஒரு இடத்திலும், குழந்தைகள் வேறு இடத்திலுமாக இருக்கிறார்கள். அப்பொழுது இவர்களை இணைத்து இவர்களுக்கு சம்பிரதாய விஷயத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக குளோபல் ஸ்தோத்திர பாராயண கைங்கரியம் GSPK என்கிற அமைப்பு சில வருஷங்களாக நடந்து வருகிறது. வித்தியார்த்திகளுக்கு ஸ்தோத்திர பாடங்கள், வேதங்கள், திவ்ய பிரபந்தம், சம்ஸ்கிருத பாஷை முதலான பாடங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதனுடைய அடுத்த கட்டமாக சம்பிரதாய காலக்ஷேபங்கள் செய்து சம்பிரதாய விஷயங்களை தெரிந்து கொண்டு நல்ல ஒரு வித்வானாக குழந்தைகள் வர வேணும் என்பதற்காக GSPKயின் அடுத்த முயற்சி தான் ஜிக்ஞாசா என்பது. இதிலே சம்ஸ்கிருத பாஷை உட்பட ராமாயணம் முதலான காலக்ஷேப கிரந்தங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக ஏற்பாடு ஆரம்பித்திருக்கிறது. இதில் ஸ்ரீ வைஷ்ணவ குடும்பத்து குழந்தைகள், குறிப்பாக மாணவர்கள், ஒரு 10 வயசுக்கு மேற்பட்ட 30 வயசுக்கு உட்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைய வேண்டும் என்பதாக நாம் பிரார்த்திக்கிறோம். இப்பொழுது ராமாயணத்தில் ஆரம்பிக்கும் இந்த ஜிக்ஞாசா என்பது ராமாயணத்தில் ஆரம்பித்து மெதுவாக காலக்ஷேப கிரந்தங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலையிலே, அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையிலே வளர வேணும் என்பதாக ஆச்சாரியர்கள் அனுகிரகத்துடன் ஆரம்பித்திருக்கிறோம். இதை பெரியோர்களிடம் பிரார்த்தித்து உங்கள் குழந்தைகளை இதில் சேர்த்து பயன்பெற வைக்கலாம். இந்த காலத்திலே எத்தனையோ லௌகிக வித்தியைகள் படிக்க வேண்டிய நிலை இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இதையும் விட முடியாது, அதையும் விட முடியாது என்கிற நிலையிலே இரண்டையும் சேர்த்து படிப்பதற்கு ஏற்றதான முறையிலே நம் சம்பிரதாய விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதற்கான ஒரு முயற்சி இது. இந்த வாய்ப்பை அவசியம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக பிரார்த்திக்கிறோம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. அடியன் ஜெய ஸ்ரீ சுதர்ஷனா தன்யோஸ்மி சுவாமி. அடியன் சுவாமி சாதித்த மாதிரி இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கா. எல்லோரும் ரொம்ப எக்ஸப்ஷனலி டேலண்டடாக இருக்கா. அடியன் அடிக்கடி சொல்கிற மாதிரி இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது அடியோங்களோட பாக்கியம். எல்லா வித்வான்களுமே ஒன்றா சொல்கிற ஒரே ஒரு விஷயம், இந்த பசங்களுக்கு நம்ம நிறைய சொல்லி வச்சு இன்னும் கொஞ்சம் அவளை மேலே கொண்டு வந்து நல்ல வித்வான்கள் லெவலில் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதனோட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த பால ஜிக்ஞாசான்னு GSPKயில் இந்த ஒரு நியூ இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஃபார்ம் போட போகிறோம் இந்த வீடியோவோட கூட. முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து நீங்கள் ஃபுல்லி கமிட்டடாக இருந்தால் மட்டும் இந்த ப்ரோக்ராமில் சேருங்கோ. சுவாமி சாதித்த மாதிரி நம்ம முதல்ல சங்கேப ராமாயணத்தோடு ஆரம்பிக்க போகிறோம். இதில் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, அந்த சிலபஸில் சுருக்கமாக ஒரு ராமாயணம் பற்றி ஒரு கதை, அதுக்கப்புறம் இந்த சங்கேப ராமாயண ஸ்தோத்ரா சந்தை, அதுக்கப்புறம் கம்பராமாயணம், குலசேகர் ராமாயணம்லாமும் கவர் பண்ணி இதில் இம்பார்ட்டண்ட்டாக என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டெப்த் ஆஃப் ஸ்டடி தான். ஒரு சின்னதாக ஒரே ஒரு பாசுரமோ ஒரு ஸ்லோகமோ கற்றுண்டா கூட அதை வந்து அவள் எப்படி அதை இன்டெப்த்தாக அதை போய் எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் இஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு இன்கல்கேட். அதனால் இதில் வந்து ரெகுலர் அசைன்மெண்ட்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து ரிவார்ட்ஸ் இருக்கும். இந்த சங்கேப ராமாயணம் ஃபுல் மாடியூல் வந்து இட் வில் கோ ஆன் ஃபார் ஒரு 7-8 months இஸ் வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங். ஸோ இது வந்து சங்கோஷ்டிக்குள்ளே இந்த மாடியூல் முடிக்கிற மாதிரி பிளான் வச்சுருக்கோம். இந்த மாடியூல் யார் அசைன்மெண்ட்ஸ்லாம் ரெகுலராக சப்மிட் பண்ணி அவள் வந்து இந்த சிந்தனா செஷன்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணி யார் ரொம்ப நன்னா ப்ரெசென்ட் பண்ணி நன்னா விஷயத்தை வந்து ஸ்வீகரிச்சுட்டு இருக்காளோ
அதில் வின்னருக்கு சங்கோஷ்டியில் எல்லா வித்வான்களோட கூட சேர்ந்து இவாளுக்கும் இந்த தான் கற்றுன்றதை அவளுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ த ரிவார்ட் வந்து யூ ஆர் ஆன் யுவர் ஜேர்னி டு பி பார்ட் ஆஃப் ஜிஎஸ்பிகே வித்வான்ஸ். ஸோ இட்ஸ் இஸ் a வெரி குட் பிகினிங். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் எனிபடி டு மிஸ் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து நிறைய ஜிஎஸ்பிகே வித்வான்ஸ் வில் கெட் இன்வால்வ் ஃபார் டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ். முக்கியமான விஷயம், ப்ளீஸ் sign up only if you are committed for the program, if you are committed to fulfill the assignments. We don't want to waste time on kids who are not interested. So please don't sign up if you are already overwhelmed. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், முடிஞ்சால் பார்க்கலான்னா வராதிங்க. கண்டிப்பாக இதை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா மட்டும் இந்த ஃபார்ம் சைன் பண்ணோம். ஸோ we look forward to our next baby starting very soon. இந்த பாலஜிக்னியாசா ஃபஸ்ட்டு மாடியூல் வந்து ராமாயணமாக இருக்கிறதுனாலையும் இப்போ ஸ்ரீராமநவமி வந்து அடுத்த வாரம் வர்றதுனாலையும் நமக்கு பாக்கியமாக அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த முதல் மாடியூலோட ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து ஸ்ரீராமநவமி என்னைக்கு ஆரம்பிக்கும். அதுக்குள்ளே எல்லோரும் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்சியராக அசைன்மெண்ட்ஸ்லாம் ஸ்ட்ரிக்டாக பண்ண முடியும்னா மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணுங்கோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் சம்பிரதாயத்தில் எக்ஸல் பண்ணணும்னு நினைக்கிறாளோ அவளுக்கெல்லாம தெரியப்படுத்தி ஆல் ஆஃப் யூ ரிஜிஸ்டர் யுவர் செல்ஃப் ஸோ தட் யூ கேன் ஒர்க் டுகெதர், யூ கேன் க்ரோ டுகெதர் அண்ட் ஆல்சோ ஹெல்ப் த பிளாட்ஃபார்ம் க்ரோ டுகெதர். ஸோ இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யங்கர் கிட்ஸ் டு பி இன் சம்பிரதாயம். அதனால் டோன்ட் மிஸ் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் வந்து யூ வில் பி கைடட் பை ஆல் ஜிஎஸ்பிகே வித்வான்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ். ஸோ எல்லோரும் சீக்கிரம் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு April 6th இந்த கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த டீட்டெயில்ஸு எத்தனை கிளாஸ் என்றைக்கு இருக்கும், அசைன்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே April 6th இந்த ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் April 6th அன்றைக்கி தெரியப்படுத்துவோம். ரொம்ப நிறைய குழந்தைகள் சேர்ந்துட்டான்னா நாம் வந்து we might have to have an interview process. ஏன்னா we don't want to have lot of kids because individual focus தேவைப்படுறதுன்றதுனால. அதனால் ப்ரையாரிட்டி வில் பி கிவன் டு சம்பிரதாய மஞ்சரி கிட்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லோரும் பார்த்து ரிஜிஸ்டர் பண்ண பிரார்த்திச்சுக்கிறேன். ஜெய் ஜெய் ஸ்ரீ சுதர்ஷனா.